வணக்கண்ணா. பாஸ்கர் வணக்கம். நிறைய மாற்றங்கள். எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நேற்றுலேருந்து கோவிஷீல்டு பற்றின பீதியை கிளப்பி விட்டுருக்குறாங்க. கிளைமேட் ஒரு பக்கம், டூரிசத்தை வந்து இ ஓ. பாஸ் வாங்கின்னு போகிற மாதிரி. ஆமாம். ம், டூரிசத்துக்கு வந்து இ பாஸ் வாங்கிட்டு தான் கொடைக்கானல் ஊட்டிலாம் போக முடியுங்கிற இடத்துக்கு நகர்த்திருக்காங்க. ம், ஒன்று தண்ணி காரணம், இன்னொன்று வெயில் காரணம். மக்கள் வந்து இ- இதெல்லாம் ஒரு ஏதோ சின்ன சின்ன மாற்றம் நினச்சி, நம்ம கோவிடு லாக்டவுனே ரொம்ப சின்ன மாற்றம் மாதிரி வாழ பழகிட்டோம். இப்போ இதெல்லாம் ஒன்றும் ம், மனசில் அவங்களுக்கு நிற்கலையா, இல்லை அவங்களோட தினசரி அவங்கள அலக்கடிக்குதானோ நமக்கு தெரியல. ஆனால் இந்த முறை நம்ம ம், தலைமுறைகள் தாண்டி அப்படிங்கிற ஒரு சீசனில் இதை மையமாக வச்சு, குறிப்பாக பருவநிலை மையமாக வச்சோம், வாழ்வியல் முறைகளை மையமாக வச்சோம் கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம். இப்போ கன்சர்ன் வந்து அடுத்த தலைமுறை மேலே தான். ம். இதில் இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அது அவங்கள பாதிக்குங்கிற கன்சர்னில் தான் இதையும் பேச போகிறோம். நிச்சயமா. இந்த எபிசோடோடைய டைட்டில் ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தோணுது. காஸ் ஆஃப் டெத் அன்னோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி, ம். இப்படி எதுக்கு இறந்து போறாங்கன்னு தெரியாது. அஹ், மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஏன் நடக்குது? நம்ம சுத்தி மரணங்கள் வந்து நம்மளால நமக்கே வந்து அந்த மரணங்களை பத்தி பேச தெரியல, சொல்ல முடியல, விளக்கி சொல்றதுக்கு நமக்கு வந்து அதுக்கு சரியான விளக்கங்கள் இல்லை. அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம எப்படி வந்தோம்? ஏன்னா ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து மரணங்களை பத்தி பேசும்போது வயசாயிருச்சுங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து இயற்கையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு இது நடந்துச்சு, அஹ் அந்த அசம்பாவிதத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வந்து இந்த காஸ் ஆஃப் டெத் அன்னோன் அப்படின்னா, அது எப்படி காசே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இறந்து போக முடியும்? ஏதோ ஒரு காரணத்தினால தானே இறந்து போக முடியும். அது எப்படி அன்னோன்னு இருக்கும்? இது வந்து நம்ம வருங்கால தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு சர்டனிட்டியோட நடக்கக்கூடிய இறப்பு அப்படின்றத அன்சர்டனிட்டியோட எப்படி நம்ம வந்தோம், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஆமாம். இல்லையா? ஆமாம். அதாவது இந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய பயம் மரண பயம் தான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லை நம்ம உள்ளேயும் இருக்குது. ஆனால் பழகுனவங்க தெரிஞ்சவங்க திடீர்னு உள்ளுக்குள்ள காரணம் இருக்குமா இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அக்கௌண்டபிளுக்குள்ளே வராதனால அது அன்னொன்று ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். என்ன ம், காரணம்னு தெரியல. அந்த அப்போ என்னென்ன காரணம் அல்லது காரணிகள் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். என்னென்ன ம், காரணிகள் வந்து இந்த மரணங்களுக்கு எதிர்பாராத அ காரணமே தெரியாம திடீர் மரணங்கள். நம்ம வந்து எனக்கு வந்து இந்த தம்மால வந்து அது அகால மரணம்ங்கிற வார்த்தைக்கு தம்மபதால தான் அர்த்தம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா புத்தர் வந்து ம், ம், மரணத்த 2ஆ பிரிச்சுக்கிறாரு. கால மரணம், அகால மரணம்ன்னு. ஆனா எல்லாருமே எப்படி செத்தாலும் அகால மரணம் போஸ்ட் அடிக்கிற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ அந்த கால மரணம். காலத்தினால ம். காலத்தினால் நடக்கக்கூடிய மரணம்ன்றது இயற்கையாக ஒரு இயற்கை. மனுஷன் மூப்பு எய்தி மரணத்துல போயிடுறது. ஆமா, அகால மரணம்ன்றது அகால மரணம் ஆமா. அப்படின்னா காலத்தினால் நடக்காத மரணம் அப்படின்றது. மரணம். ஓகே. ரொம்ப காலத்தினால நடக்காம அன்னோன், மற்ற இயர்லி, ஆக்சிடென்டல் ஆஹ் எல்லாத்தையும் சேர்க்கிறாரு. ஒரு பாய்சனஸ், போரு இதெல்லாம். இது உம் எல்லாத்தையும் அதில தான் சேர்க்கிறாரு. நம்ம முன்னாடி கண்ணுக்கு உம் தெரிஞ்ச போரா இருக்கும். எப்படின்னா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க. 2 பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவாங்கன்னு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற போர்ன்றது வந்து அது ஒரு அந்த மாதிரி எதுவுமே நம்மளால ஒரு அப்ஜெக்டிவா இருக்கிற போர் மாரி தெரியல. எங்கேயோ உம் யாரோ இத நிகழ்த்துறாங்க. அதனுடைய விக்டிமாவோ, பலிகடாவாவோ நெறைய பேர் ஆயிடுறாங்க. உம் அதனால இன்னைக்கு வந்து நம்ம அந்த காஸ் ஆஃப் டெத் அன்னோன் ஆர் உம் அன்அக்கவுண்டபிள் நம்ம பேசுறது வந்து 2 விஷயங்கள ரொம்ப பிரதானமா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து
இந்த பருவநிலை என்பது நம்ம மரணம் மட்டும் கிடையாது. எத்தனையோ உயிர்கள் எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுச்சு. ம், குறைஞ்சிட்டே வருது. நம்ம வந்து நமக்காவது மனித இனத்தில மரணங்கள் மட்டும் தான். ஒரு இனமோ அல்லது ஒரு ஸ்பீஷியஸோ காணாம போறது இருக்குல்ல. ஒரு ம். ஒரு ஒட்டுமொத்த குடும்பமோ, அதையுமே இதில சேர்க்க வேண்டியிருக்கும்னு எனக்கு தோணுது இப்ப திடீர்னு. அதற்கு காரணமா நிச்சயமா. இருக்கிறது. அது ஒண்ணு. இது வந்து இது நம்மை அறியாம நடக்கக்கூடியது. யாரோ ஒருத்தரால் நம்மால் நிகழ்த்தப்படுறது. இன்னொன்னு நாமளே, நம்மளுடைய ஆசையின் காரணமாகவோ, தேவையின் காரணமாகவோ, நாமளே நம்மளுடைய வாழ்க்கை முறைகள வந்து நிறைய மாத்தி, அதன் காரணமா நிகழக்கூடிய துன்பம், மரணம்லாம் தனியா ஒண்ணு இருக்கு. இது ம், 2மே சேர்ந்ததா தான் பார்க்குறேன். ஒண்ணு வந்து நம்மளால தடுக்க முடியாத, நம்ம அதில பங்கு பெறாத யாரோ ஒருத்தரால நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த கிளைமேட்ல கூட. ம், நம்ம ஒரு நம்ம இதில எந்த பங்கும் ஆற்றியிருக்க மாட்டோம். நல்லா தான் வாழ்ந்திருப்போம். எல்லாமே பண்ணியிருப்போம். ஆ இப்ப அவங்க யாரோ ஒருத்தர் பண்ற தொந்தரவுனால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அன்னோன் டெத்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ம், நம்பியிருப்போம். ஒரு இப்ப இந்த இந்த வரிசையில கூட மருத்துவத்த நம்ம நம்பி தானே இருக்கோம். ஏதோ ஒரு மருத்துவம். அது அதுன்னு இல்லாம ஏதோ ஒரு மருத்துவத்த நம்புறோம். ம், அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நெக்லிஜென்ஸோ அல்லது போதிய அளவுக்கு அதில இருக்கக்கூடிய ஆய்வுகளோ அல்லது தவறான வழிமுறைகளோ அல்லது அவசரத்தில நடக்கிற பிசினஸோ எல்லாமே அது எப்படி ஒரு லார்ஜர் கம்யூனிட்டிய வந்து துன்பப்படுத்துது அல்லது அவர்கள திடீர்னு அவர்களுடைய உயிர பறிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால தொடர் செக்ஷன்ல ஒண்ணு வாழ்வியல், இன்னொன்னு வந்து புவியியல். இது 2 தான் பார்க்க முடியும். ம், 2யும் பிரிக்க முடியாது. 2ம் ஒண்ணோட ஒண்ணு பிணைக்கப்பட்டதா இருக்கிறதுனால அதான் பேசணும்னா. ம். அதாவது நம்ம அகால மரணம் அப்படின்றதுக்கு அகாரண மரணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு எப்படி வந்திருக்கும்? அகால மரணம் அப்படின்னா காலத்தினால் நடக்காத ஒரு மரணம். அகாரண மரணம்னு ஒண்ணு இருக்குமா? காரணமே இல்லாம ஒரு மனுஷன் சாக முடியுமா? அப்படின்றதுதான். காஸ் ஆஃப் டெத் அன்னோன்னு நம்ம லீகலா சில சமயம் சொல்றது வந்து, காலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு சொல்றது வேற. இதுக்கு காரணமே இல்லாம ஒரு மனுஷன் செத்து போறான்னு சொல்றது. டெத்தோடைய காச வந்து நான் நிர்ணயம் பண்ண முடியல. எப்படி அவர் இறந்து போனான்னு எங்களுக்கு தெரியல. நிர்ணயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது வந்து, ஏன்னா நம்மளுடைய இறந்து போறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டின்னு சொல்லலாம். ஆஹ் இன்னொன்னு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். வாழ்க்கை முறையில நாம அடாப்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை முறை இயற்கையை விட்டு ரொம்ப விலகி ஒரு செயற்கை சூழலிலேயே தொடர்ந்து வாழ்ந்துட்டு செயற்கை காற்றை சுவாசிக்கிறோம். செயற்கை ஆஹ் வெளிச்சத்துல வந்து பெரும்பாலான நாட்களை கழிக்கிறோம். நீங்க கூட ஒரு வார்த்தை உபயோகிச்சீங்களே ஒரு டேர்ம் அது என்னது? டார்க் டார்க்னஸ் டெப்ரிவேஷன். டார்க் டிப்ரைவ்டு டெப்ரிவேஷன். ஆ. டார்க் டார்க் டிப்ரைவ்டு கம்யூனிட்டி. டார்க்னஸ் டிப்ரைவ்டு கம்யூனிட்டின்னு இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி நம்ம பேசும்போது சொன்னோம்னா, அதாவது அவங்க வந்து இருட்டை பார்த்தே இல்லை. இருட்டை பார்த்து பயப்படுறது அப்படின்றது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிக தவறான ஒரு வழிமுறை. அதே மாதிரி சைலன்ஸ் டிப்ரைவ்டு கம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம். ம், ம். நிசப்தமான ஒரு சூழல்ல இருந்திருக்கிறோமா? ம், ம். இருட்டான ஒரு சூழல்ல இருந்திருக்கோம். ம், ம். இதெல்லாம் வந்து இயற்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இயற்கையில இருக்கிறது. இத விட்டு ம், நம்ம தாண்டி போய் எப்பவுமே வெளிச்சத்திலேயே 24 மணி நேரம் வாழ்க்கைய நடத்தணும். ம். லைட் இல்லாம தூக்கம் வராது அப்படின்னாங்க சில பேர். ம், ம். சின்னதா எங்கேயோ ஒரு லைட் இருந்துச்சுன்னா தூக்கம் வரும். ம், ம், ம். எனக்கு ஃபேனு சத்தம் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. இப்போ ஏசி இல்லாம தூக்கம் வராதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ம், ம், ம். அது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் கண்டிஷன் ஆயிடுறோம் நம்ம. இயற்கையை விருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து அதனால வந்து உடல் வந்து கம்ப்ளீட் இயற்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம போய் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது. பட் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்போ அதிகமா இருக்கிறாங்க. ம், ம்.
சிகரெட்டை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. சிகரெட்டுனால வந்து புற்றுநோய் உண்டாகுது அப்படின்றது 30 வருஷத்துக்கு மேல தெரிஞ்சது. ம், ம், இருந்தாலும் 30 வருஷமா இத வந்து அந்த சிகரெட் விக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து 30 வருஷத்துக்கு மேல வந்து லீகலா இத வந்து நீங்க சொல்லக்கூடாது வெளியில அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிராக ம், ஆ இதுல போய் நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. ம், ஏன்னா ம், ம், திட்டவட்டமாக இத வந்து நாங்க இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. ம், ம், 30 வருஷம் வந்து இதற்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ம், ம், அந்த சிகரெட் கம்பெனிக்காரன் வந்து சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு அந்த சிகரெட் டப்பா மேல வந்து பிரசுரம் பண்ணது ம், ஒத்துக்கிட்டான் ம், அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அது ம், மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய ம், நம்ம வாழ்க்கைக்கு நாம அடாப்ட் பண்ணக்கூடிய பல விதமான தொழில்நுட்பங்கள். ம், 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 ம். மொபைல் போன் இஸ் இன்ஜூரியஸ் டு மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து மொபைல் போன் கம்பெனிக்காரன் எந்த மொபைல் போனோட கட்டப்பட போடல. ம், ம், எப்படி சிகரெட்டுக்கு வந்து 35 வருஷம் ஆச்சோ மொபைல் போனுக்கு 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மேபி போடுவாங்க. ம், ம், prolonged exposure to mobile phone radiation in your vicinity உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல மொபைல் போனை வச்சுட்டு நீங்க ப்ரோலாங்டு நீங்க அதனுடைய வாழ்க்கை நடத்துனீங்கன்னா ம், உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ மொபைல் போன் டப்பாக்கள்லயோ அல்லது மொபைல் போன் ஸ்கிரீன்லயே மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியோ ம், வரணும் அப்படின்னு அரசாங்கங்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதை பத்தின ஆஹ், ஒரு அளவுல இதை பத்தின விஞ்ஞான ரீதியான என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிட்ட இருக்கு. புரிதல் இருக்கு. இது ஒரு ம், காரணம் அப்படின்ற புரிதல் இருக்கு. ஆனா இதனால பாதிப்பு அப்படின்றது அஹ், ஆதாரங்களை வச்சு இதை வந்து மறுக்கவே முடியாத அளவுக்கு நிரூபிச்சிருக்கோமா அப்படின்னா இனி வரைக்கும் மேபி முழுசா இருந்திருக்காரு. ம், ம், அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லித்தான் சிகரெட்டுக்காரன் வந்து சிகரெட் கம்பெனிக்காரங்க போடாம இருக்காங்க. ம், இன்றைக்கு மொபைல் போன்றது ஒரு சின்ன விஷயம். நம்மை சுற்றி ம், இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு, அஹ், இருப்பிடம், கட்டடங்கள் கட்டப்படும் விதங்கள், நாம பயணிக்கும் வாகனம், இது சுவாசிக்கும் காற்றை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதுக்கான காரணிகள், இது மாதிரி எல்லா விஷயமுமே நமக்கு வந்து டாக்ஸிக் அமையுது, உடம்புக்கு தீங்கு கொடுக்குது. ம், இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது அது ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேக் ஹோல்டர் இருக்கான். சிகரெட்டுக்கு சிகரெட் கம்பெனிக்காரன் 10 கம்பெனிக்காரன் இருந்திருக்கலாம். ஆனா ம், இன்னைக்கு காரு தயாரிக்கிறவன் 40 கம்பெனிக்காரன் இருக்கிறான். அதுக்கு ஸ்பேர் பார்ட் தயாரிக்கிறவன் ஒரு 400 கம்பெனிக்காரன். அவங்க நம்ம சாப்பிடக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு ஒரு 1000 கம்பெனி இருக்கும். இந்த 1000 கம்பெனிக்கு அரசாங்கமே ரெகுலேஷன் கொடுக்குது, சட்டங்கள் போடுதுன்னா அதை வந்து சட்டங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது மாதிரி இருக்கிறதுனால ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதிகம். ம், அதாவது நம்ம உடலை கெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கான காரணிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? அது ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க வந்து இதனாலதான் வந்து இந்த மனுஷன் இறந்து போனாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே அவர் கேஸ் போடுவாரு. ஏன்னா அது விக்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு. அதுல ஒரு 20 கம்பெனி இருக்கும். எப்படி சிகரெட் கம்பெனி கேஸ் போட்டுச்சோ அது மாதிரி மொபைல் போன் கம்பெனிக்காரெல்லாம் கேஸ் போட்டான்னா 20 வருஷத்துக்கு கேஸ் போடும். எனக்கு இதுல அது தான் ஒரு மாதிரி ஒரு என்ன கொஸ்டின்னா, இப்போ ம், அ இத வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில் வளர்ச்சியில வேலைவாய்ப்பு அது இது நம்ம நெறைய பேசியிருக்கோம். எத மையமா வச்சு இயங்குறாங்கன்னு. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அது மெடிசனோ, மொபைலோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிடுது. அந்த இண்டஸ்ட்ரி வந்து மக்களோட வர்றதுக்கு இடையில அரசாங்கம் ஒரு ஒரு என்டிட்டி இருக்கு. அதுல தான் ம், ஃபில்டர் நடக்கணும் ஆக்சுவலா. இது இது வந்து மக்களுக்கு கேடா? இது இதனுடைய பாலிசி என்ன? இதனுடைய செக்யூரிட்டி என்ன? பிரைவசி என்ன? இதனுடைய லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் என்ன? இல்ல கலாச்சார ரீதியா இதில என்ன சிக்கல்கள கொண்டு வரும்? மோதல்கள் வரும்? அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் மெக்கானிசமா தான் நம்ம அரசாங்கத்த வச்சிருக்கோம். அந்த அரசாங்கங்கிறது வந்து இன்னைக்கு ஃபில்டர் மெக்கானிசமா இல்ல. அது நடுவுல இல்லாத மாரி தெரியுது. அதாவது தொழிற்சாலைகளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு லைசன்னு வச்சுக்கலாம், இல்ல ஃபில்டர் மெக்கானிசம்னு வச்சுக்கலாம். இல்லன்னா அவங்க தான் நியாய நீதி பேசுறவன்னு வச்சா கூட
அவர்கள காணோம் இப்ப. எங்க போனாங்கன்னே தெரியல. ரொம்ப மினிமம் ஆயிட்டாங்க அவங்க. அவங்களுடைய ஃபில்டருடைய ஓட்டம் பெருசாயிடுச்சு. ஏன்னா அப்படி அவங்க வந்து இருந்துட்டு தங்களை வந்து அந்த ஃபில்டர் ஃபில்டர் செய்யக்கூடிய, நீங்க தான் சொல்றீங்க ஃபில்டர் செய்யக்கூடிய ஒரு வேலை அரசாங்கம் செய்யணும்னு. அதான் அவங்க தங்களை வந்து ஃபில்டர் செய்யக்கூடிய ஆட்களாக அவங்க தங்களை பார்க்கல. கேட்வே மாரி இருக்காங்க அவங்க. அ- அவங்க வந்து கேட்வே கூட இல்ல. கேட்டுக்கு அந்த அ. பக்கம் இருக்கிறாங்க. உங்களை சுற்றி உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கிற ஆளா தான் அவங்க பார்க்கணும். அ. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாமே முதலீடு சென்ட்ரிக் அரசாங்கமே தவிர ம். நுகர்வோர் பாதுகாப்பு சென்ட்ரிக் அரசாங்கங்கள் கிடையாது. ம். 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 நீங்க நுகர்வோர் பாதுகாப்போ, தொழிலாளர் பாதுகாப்போ அல்லது விவசாயிகள் பாதுகாப்போ, அது மாதிரி வேலை செய்பவர்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது ஒரு நுகர்வை பாதுகாக்கக்கூடிய அல்லது உங்க வாழ்க்கை முறையை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பல பேர் பாதுகாப்பு அப்படின்னா, அதுக்கு நாங்க ஏதானும் கருவி வாங்க முடியுமா? கான்ட்ராக்ட் போட முடியுமா? நீங்க சொல்றத பெரும்பாலும் யோசிச்சா எனக்கு ஒரு டேர்ம் வருது. ஒரு காலத்துல ம், நுகர்வுன்றது அவன் உரிமை. இன்னைக்கு நுகர்வு என்பது ம், அவன் கடமை. ம், அப்படி தோணுது. ஏன்னா நுகர்வு நான் எத வேணா தேர்வு பண்ணலாம். நான் இன்னைக்கு நீங்க தேர்வே பண்ண முடியலையா? நீ இப்ப அதாவது நீங்க ஒரு பொருள் வாங்கல, அல்லது நீங்க ஒரு தொழில்நுட்பத்த அனுபவிக்கல, அல்லது ஒரு மருத்துவ முறையிலிருந்து நீங்க விலகி போறீங்க. எனக்கு வேணாம் வேற ஒரு ஆல்டர்னேட் பாத்தீங்க. இல்ல நான் ஆரோக்கியமாவே இருக்கேன். நான் ஏன் மருத்துவத்துக்கு வரணும்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, படிச்சவன் மாரியா பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. ஆமா. படிச்சவங்க இதெல்லாம் நீங்க வந்து புறக்கணிக்க கூடாது. ஆரோ ம். இல்ல நுகர்வு தான் உங்களுடைய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ம். இந்த நாட்டின் பிரஜையாக நீங்க இருக்கணும். ம். குடியுரிமை அப்படின்றது உங்களுடைய நுகர்வை சார்ந்தது. ம். ம். பொருளாதாரம் அப்படித்தானே இப்போ கணக்கெடுக்கிறான். கன்சம்ப்ஷன் ம். எவ்வளவு நடக்குது அப்படின்றத வச்சு கணக்கு. ஆமா. நீங்க நிறைய கன்சியூம் பண்ணீங்கன்னா பொருளாதாரம் நல்லா ஓடுது. அப்ப நீங்க ம். கன்சியூமே பண்ணாம இப்போ திடீர்னு நாட்டுல இருக்கிற மொத்த பேரும் எங்களுக்கு தேவையில்லாத இந்த டாக்ஸிக் உணவு, அதாவது இந்த பதப்படுத்தப்பட்ட அதிகம் ரசாயனங்கள் போட்ட உணவை வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான்னா எங்க போவாங்க? இப்ப வந்தே பாரத்ல பாத்தீங்கன்னா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு தான் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப வந்தே பாரத்ல நீங்க உணவு எடுத்துட்டு நீங்க உணவு இல்லாமலும் நீங்க வந்தே பாரத்ல பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இப்ப குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ம். ம். அந்த ம். ஆப்ஷனை எல்லாரும் அந்த ஆப்ஷனை எடுத்துட்டு, நாங்க எங்க உணவே எடுத்துட்டு வரோங்க. எங்களுக்கு உணவே வேணாம். நீ உணவே குடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா, வந்தே பாரத் அடுத்த நாள் நின்னு போயிரும். ம். 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 இப்போ அந்த கம்பெனிக்காரங்க எல்லாருமே வந்து அன்அக்கவுண்டபிளா இருக்கிறாங்க. அதனால தான் வந்து காஸ் ஆஃப் டெத் அன்னோன்னா மாறுது. ஏன்னா ம். ஒவ்வொரு காரணத்துக்கும் 1000 ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரும் அக்கவுண்டபிலிட்டிய விரும்பல. ஆமா. அண்ட் அரசாங்கங்கள் வந்து அவங்களுக்கு கேட்டு திறக்கிற ஆளா தான் இருக்கே தவிர, மக்களுக்கு இந்த பக்கம் நுகரக்கூடிய மக்களுடைய ஆ பாதுகாப்ப பத்தி அரசாங்கங்கள் கவலைப்படுறதில்ல. அல்லது ம். இதனால என்னென்னலாம் பாதிப்பு நடக்கும் அப்படின்னு யார்கிட்டயும் கேட்கறது இல்ல. இப்போ ஒருத்தன் வந்து முதலீடு பண்றான் அப்படின்னு, இப்போ ஒரு வேதாந்தா மாரி ஒரு கம்பெனி வந்து தூத்துக்குடியில ஒரு காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் போடுறான்னா, ம். சரி ஐயா நீ இந்த தொழிற்சாலை இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிற. அப்போ இதனால இங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கோ, தண்ணிக்கோ, காத்துக்கோ என்னென்ன விதமான பிரச்சனைகள், அதாவது எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகள் என்னென்னலாம் வரும்? எவ்வளோ காலத்துல அது வரும்? எப்போல இருந்து எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அவனோடயே உட்கார்ந்து நீங்க வந்து புரிஞ்சுட்டு, அதுக்கு என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் அவன் வச்சிருக்கிறான் அப்படின்றத பார்த்து, அந்த ம். ம். சேஃப்கார்ட்ஸ வந்து மக்களே வந்து அத பராமரிக்கிறதுக்கும், அத தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து பண்ணணும். இப்ப அவன் என்ன ம். நினைக்கிறான்னா, பெரும்பாலான அரசாங்கத்துல நடக்கிறது எப்படின்னா, முதலீடுக்கு எதிர்த்தவர்கள் மக்கள். முதலீடு வந்ததுன்னா, அதனால பயனடைபவர்கள் அந்த மக்கள் தான் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னா கூட, அதுல வந்து வர்ற பயன் பெரும்பாலும் பெரும் முதலீட்டாளர்களுக்கு தான் பயன் வரும் அப்படின்றதையும் அவங்களுக்கு புரியுது. ம். அதனால அந்த லாபத்தை நோக்கி நகரக்கூடிய அரசாங்கங்களா இருக்கிறதுனால, நுகர்வு கலாச்சாரம், நுகர்வுக்கு தேவையான பாதுகாப்பு அப்படின்றத அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணுது. ம். இதுதான் வந்து ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. அதனால தான் வந்து காஸ் ஆஃப் டெத் அன்னோன் அப்படின்னா, இப்போ இந்த மருந்து நீங்க போட்டுக்கோங்கன்னு அரசாங்கமே சொல்லுது. இந்த ஊசி நீங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லுது அரசாங்கம்.
அந்த ம். ஊசி போட்டான்னா மக்கள் இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனிக்காரன் ரொம்ப மெதுவா சொல்லியிருப்பான் அரசாங்கத்துக்கிட்ட. ஆ. இந்த காரணத்தினால மக்கள் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஊசி போட்டான்னா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. ம். அப்படி இருக்கும்போது அந்த காரணங்கள்லாம் நம்ம ஊர்ல நடக்காதுங்க. நடக்காமலே வந்து பாத்துக்கலாங்க அப்படின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகாரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ம். சரிங்க. அதான் நாம தான் அது இல்லாம பாத்துக்கிறோம்ல. பரவால்ல போடுங்க. எல்லாருக்கும் அந்த ஊசிய போடுங்க அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டு, ம். ம். அதுக்கப்புறம் இறந்து போறதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிக்காரனும் வந்து இல்ல, இல்ல இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லன்னுவான். அரசாங்கமும் இல்ல, இல்ல ஊசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவன் அவன் இறந்து போறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. இது ம். ஒரே இதனால மாத்திரம் தான் இது நடக்குதுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ம். 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 அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த 1000 காரணத்துக்கும் ஒவ்வொருத்தன் இருக்கிறான் இதே மாதிரி. ம். அந்த 1000 பேரும் வந்து இல்லைங்க இதுக்கு வந்து நான் மாத்திரம் காரணம் இல்ல அப்படின்னுவான். ம். 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 1000 பேர் இதுக்கு மாத்திரம் இது என்னால இந்த ஆள் சாகல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ காசு ம். அப்படியே தன்னோம். ம். இந்த ஆள் எதனால ம். செத்தாருன்னு தெரியாது. ஆனா எதனால செத்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ம். ஆனா லீகலா யாரும் அத வந்து கமிட் பண்ண விரும்பல. அக்கவுண்டபிளா இருக்க விரும்பல. அன்அக்கவுண்டபிலிட்டி ஹஸ் பிகம் லீகல் இன் த ம். கேஸ் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் இந்த அகால மரணம் வந்து அன்அக்கவுண்டபிள் டெத் தான் இன்னைக்கு அகால மரணம். ஆமா. நானு சின்ன வயசுலேருந்து இந்த சாவகம் பக்கத்துலலாம் சாவுக்கு போ மாட்டேனே தவிர, அந்த ரிச்சுவல்ஸ் கவனிப்பேன். இப்போ ஒரு சாவு ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்க, இது மாரி ஒரு எப்பயுமே நடக்கும். திடீர்னு இன்னைக்கு மரணம்லாம் நடக்காம இல்ல. வீட்ல கூட ஒரு ஹார்ட் அட்டாக்ல கூட இறந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இது எங்க போலீஸ் கேஸ் ஆகுமோன்னு. அது ஒரு ம். இயல்பிலே ஒரு பொது ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். திடீர்னு ஒருத்தர் இறந்தாருன்னு வைங்க, ஏன் செத்தானே தெரியாது. இவங்களுக்கும் தெரியாது. ஆனா, இது நம்ம ஜெயிலுக்கு போ வேண்டியிருக்குமோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி இருக்குமோன்னு ஒரு ஒரு சின்ன பயம் பொதுமக்கள் கிட்ட இருக்கும். அது கிராமம், நகரம், செமி அர்பன், மெட்ரோபாலிட்டன்லாம் கணக்கு இல்ல. எல்லார்ட்டயுமே அது இருக்கும். திடீர்னு வீட்ல ஒருத்தன், யார் வீட்லயும் கிடையாது. நம்ம வீட்லயே ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னும்பொழுது, ஒரு அந்த மரணம் குடுக்குற வலி கூடவே இந்த பயம் இருக்கும். என்கொயரி பண்ணுவாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு வந்து அ என்ன இப்ப இந்த அன்அக்கவுண்டபிள் இதுவுமே எனக்கு தோணுது. நமக்குள்ளேயே அந்த அ இந்த சாவுக்கான காரணம் தெரியலன்றது கூட நீங்க சொல்ற மாரி ஒரு லீகல் ஆயிப்போச்சு. ம். தெரியல பரவால்ல. அவரு எதுக்காகவேனா இருந்திருக்கலாம். அவருக்கு மன உளைச்சலா இருந்திருக்கலாம். அவருக்கு காதல் தோல்வியா இருந்திருக்கலாம். அல்லது அவருக்கு கோவிட்ல பிரச்சனையா இருக்கலாம். கோவிட் ஊசி போட்டதுனால இருக்கலாம். இல்ல ஊசி போடாம விட்டதுனால இருக்கலாம்ன்னு ஒரு அசம்ப்ஷன்ல ஏதோ ஒண்ணு சொல்லி கடந்து போயிறது. ஏன்னா நெறைய இப்போ நம்ம பார்க்குறோம் 40 வயசு, 45 வயசு, 35 வயசுலாம் திடீர்னு அதாவது எந்த பிரச்சனையும் இல்லங்க அவருக்கு. வந்தாரு, சாப்பிட்டாரு, உட்கார்ந்தாரு, சோஃபால இறந்தாரு. கல்யாணத்துக்கு போனாரு, ரிசப்ஷனுக்கு போனாரு, வந்தாரு, சாப்பிட்டாரு, இறந்துட்டாரு. லெமன் ஜூஸ் குடிச்சாரு, இறந்தாரு. பரோட்டா சாப்பிட்டாரு, இறந்தாரு. பெப்சி குடிச்சாரு, இறந்தாரு. பஞ்சாமிர்தம் சாப்பிட்டாரு, இறந்தாருன்னு. அவ இ அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலா வந்து ஒரே உணவ சாப்பிட்டு இறந்தா கூட நம்ம சொல்லலாம். இவங்க சொல்ற எல்லாமே வந்துருது. ரசம் சோறு தாங்க ம். சாப்பிட்டாரு, செத்தாரு அப்படின்னு. அப்போ அ வ மக்களுக்கு வந்து இந்த பீதி வந்து எத சாப்பிட்டோம்னா சாவுறோம் பரவாயில்லன்னு 2 வகையில ஒண்ணு நடக்குது. எப்படியும் சாவ போறோன்றதுனால ஒரு வயலன்ஸ் ஒண்ணு உருவாகுது. இப்போ டூரிசம் பத்தி ம். கூட நெறைய விவாதங்கள் உருவாகும் பொழுது, சாவு நிச்சயம் ஆயி போச்சுல்ல. அப்போ எப்படியோ ஒண்ணு அனுபவிச்சுட்டு சாவுன்னு எவ்வளோ வயலேஷன் அண்ட் வயலன்ஸ் 2யும் கூட்ட முடியும். இந்த இந்த ம். பயமற்ற தன்மையாக இருக்கக்கூடிய அது ஒரு ஃபேக்கு தான். அது பயமற்ற தன்மை கிடையாது. நான் பயமில்லாத இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்க உருவாக்கி, இது ஒண்ணு நடக்குது லைஃப் ஸ்டைல்ல. அதுதான் நுகர்வையும் கூட்டுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப ம். பூமி சூடானா என்ன? நம்மளால மட்டுமா சூடாயிட போது? அப்படிங்கிறது. அந்த அந்த ஒரு எதார்த்தவாதம் மாரி பேசிட்டு, இது என்னால மட்டுமா பூமி சூடாக போது? நீ போய் அவன கேளு. அவனை நிறுத்தச் சொல். நான் நிறுத்துகிறேன். அப்படின்னு சினிமா டயலாக் பேசுறோம் இல்லையா? அது ம். வந்து வயலேஷனையும், வயலன்ஸையும் கூட்டுறத பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணும்போது நம்ம ஏங்க கோடிக்கணக்கில அடிக்கிறவன விட்டுறீங்க. நான் ஒரு ரூ. 100 லஞ்சம் வாங்குனா புடிக்கிறீங்களாங்கிற மாரி ஆயிடுது. ம். அதே மாதிரி ஆமா. இந்த இந்த கிளைமேட்ல நடக்கிற வயலன்ஸும் அந்த மாரி தான் பார்க்குறோம். லைஃப் ஸ்டைலுமே. என்ன பண்ற போறோம்? சாவு தான் நிச்சயமாயிடுச்சுல்ல. அனுபவிச்சுட்டு சாவோம். அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை. அனுபவிச்சுட்டு சாவறது பிறருக்கு துன்பம் இல்லாத வகையில இருக்கணுங்கிறது அந்த பாயிண்ட்ட விட்டுறாங்க எல்லாரும். நீங்க அனுபவிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மரணம்ன்றது நீங்க நிர்ணயிக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஆனா அது பிறரையும் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களும். ஏன்னா மொத்தமா இன்னைக்கு ஏற்கனவே ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ்டு. அது நம்ம பேசியே ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு
அவனுக்கு தனிமை அவசியம், அவனுடைய பிரைவசி அவசியன்றதெல்லாம் தாண்டி, மனிதன் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில கூடி வாழக்கூடியவன் தான். அவனால வெறுமனே ம். தனிச்சு குகையில போய் வாழக்கூடிய காலத்துல நாம இல்ல. அது வேணா ஒரு ஒரு லக்ஸூரியா இருக்கும். புகையிலுக்கு போறது வந்து ரஜினிக்கு, மோடி மாரி ஆட்களுக்கு ஒரு லக்ஸூரியஸா வேணா இருக்கும். சாப்பர்ல போய் இறங்கி அங்க உள்ள உட்காந்துட்டு வர்றதுக்கு. சாமானிய மனிதர்கள் எந்த ம். குகையில போய் உட்கார முடியும்? உடனே அரெஸ்ட் பண்றாங்க, ஃபைன் போடுறாங்க. புகைக்கு போனா இன்னைக்கு. ஆ. அப்போ அந்த அந்த செக்லூஷன்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இல்ல. தனிமைப்படுத்திக்கிறதுன்றது வாய்ப்பு இல்ல. அப்போ சமூகமா இயங்கி ஆவணும். அவன் ஆனா எப்படி இயங்குறான்னா, ஆ நுகர்வு கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய மால்ஸ்ல கூடுறான், சினிமா தியேட்டர்ல கூடுறான், எல்லாம் கூடுறான்னா வீட்ல தனியா இருக்கிறான். வேலை செய்ற ம். இடத்துல தனியா இருக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமா கூடியிருக்கோம். இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மென்ட்லயோ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட்லயோ அதிகமா கூடுறது எப்படின்னா, கூடி பிரியிறது. ஒரு ம். தற்காலிகமாக 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் மொத்தமா கூடி ஒரு அது வந்து அது குழுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கூட்டம்னு சொல்ல முடியல இப்போ. அது அதையும் கடந்துருச்சு. ஒரு குழு கூட்டத்துக்கு கூட ம். ஒரு குறைஞ்சபட்ச அஜெண்டா இருக்கும். அது ம். அரசியலா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் கோயில் திருவிழான்றதுக்கெல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு கோயில் எதுக்குமே அர்த்தம் இல்லாத ஒரு ஒரு மாப் கலாச்சாரம் மாரி கூடி அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு இன்பம் கிடைக்குது. அதோட அத கழிச்சுக்கிறாங்க. அதுல எதுவுமே ஒரு ம். ஒரு டைம் லைனே கிடையாது. இங்கேருந்து இதுக்கு நகரம், மக்கள் இதுல நிம்மதியா இருப்பாங்க. அல்லது இந்த ஊர் ம். வந்து இதனால வந்து செழிப்பா இருக்கும். தண்ணி வந்து அதுல வந்து நம்ம தண்ணிய மையமா வச்சிருக்கோம்னா, எந்த திருவிழாக்களும் அப்படி இல்ல இப்போ. பெரும்பாலும் அந்த திருவிழாக்கள் எல்லாமே இந்த மாரி ஒரு வெக்கேஷன் மாரி ஆயிடுச்சு. அப்போ இந்த இந்த ம். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உடையிற இந்த காலகட்டத்தில வந்து, அடுத்த தலைமுறை கூட, அதாவது அவர்களுடைய பிள்ளைகள கூட கணக்குல வச்சுக்காம, இன்னைக்கு வந்து எப்படியோ ஒண்ணு நான் காசு குடுத்து தண்ணீய வாங்கிறோம்னு இவங்க நம்புறாங்க. இருக்கிற வரைக்கும் காசு குடுத்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலல்ல. இப்ப ம். எல்லாருமே என்ன சொன்னா தண்ணீ கிடைக்குது. கேன்ல கிடைக்குது, லாரியில கிடைக்குது. அரசாங்கத்துக்கிட்ட கூட நீங்க இனிமே வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியும். எல்லாமே பண்ண முடியுது. ஆனா எது வரைக்கும்? அந்த அந்த எல்லைய நம்ம ம். கடந்துட்டோன்றதே தெரியல. இப்போ ஏசி கூட எது வரைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இப்போ நாளைக்கு வந்து ஏசிக்கான பாலிசிலாம் வரையறுக்க வேண்டிய கட்டாயத்தில நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு காலத்தில 10ல ம். ஒரு வீட்ல இருந்தா கூட, இன்னைக்கு இப்போ ஒரு வீட்லயே 10 ஏசி மாட்டுற அளவுக்கு வேற வழி இல்லாத அளவுக்கு கிளைமேட் இருக்குன்றது புரியல யாருக்கும். அப்போ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஒரு குடும்பம், இந்த லைஃப் ஸ்டைலு, கிளைமேட் இதெல்லாம் இது எதுவுமே என்னால பிரிச்சு பார்க்க முடியல. இந்த மரணம் எல்லாமே. அப்போ தன்னுடைய மரணம் என்பது அதோட நிழல்ல. எல்லாருக்கும் சாவு வரப்போது. ஆனா அடுத்த ஜெனரேஷன நம்ம சொல்லுவோம்ல, சின்ன வயசுலலாம் எங்கேயாவது கிராமங்கள்ல சாவு நடந்துச்சுன்னா, "அம்போன்னு விட்டு போயிட்டான்பாம்பாங்க." செத்தது தான் செத்தான். இந்த புள்ளைங்கள ஒண்ணுமே பண்ணாம செத்துட்டானுன்ற மாரி நம்ம ஒட்டுமொத்த ஜெனரேஷனே அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி ஒரு தகப்பனோ, ஒரு தாயோ, ஒரு குழந்தைய விட்டுட்டு போம்போது இருக்கக்கூடிய அந்த அவலம், ஒரு ஜெனரேஷன முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன அம்போன்னு விட்டு போகுதுன்னு சொல்றோம்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ம். அன்னோன் அப்படிங்கிற இடத்துல பார்க்குறேன் நான். இதுவே இறுதி கருத்தாவும் நான் சொல்லிக்கிறேன். ம். மற்றொன்று இன்னைக்கு நான் கடைசியா சொல்ல விரும்புறது, ஆ நம்மளுடைய வாழ்க்கையை, அதாவது லைஃப், இந்த உடம்ப வந்து பாதுகாக்கிறது உணவை தவிர மற்றொன்று ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஆனா அது ஹெல்த் கேர் அப்படின்றது அல்லது ஹெல்த் அப்படிங்கிறது வருங்காலங்களில் இப்ப எப்படி சமீபத்துல வந்து ஹெல்த் ஃபுட் அப்படின்ற அந்த வார்த்தைய வந்து இந்த ஹார்லிக்ஸ் இது மாதிரி டப்பாக்கள்ல வரக்கூடிய உணவுகள்ல வந்து இது வந்து ஹெல்த் ஃபுட்ன்றத வந்து நீக்கணும். அந்த சொல் வந்து இதுல இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிச்சோ. அது மாதிரி வருங்காலங்களில் மருத்துவமனைகள்ல வந்து இது வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு மருத்துவமனைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா உங்களுடைய உயிருக்கோ, உடல் வந்து நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவத்தினால ஆஹ், தொடர்ந்து லாங் டேர்ம் நெகட்டிவா உங்க உடம்புக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்றதுக்கோ எந்த மருத்துவமனைக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியும். இது பண்ணா அதனால சைடு எஃபெக்ட் இது நடக்கும், அது பண்ணா இது நடக்கும்னு எல்லா மருந்துக்கும் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட், ஏதோ ஒரு எஃபெக்ட் ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அது எதுவுமே இல்லாம வந்து மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.
அண்ட் இந்த ஹெல்த் கேர் அப்படின்ற இண்டஸ்ட்ரி வந்து கேர் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் அதை சொல்லலாம். அதை கேள்வி கேட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வருங்காலங்களில் இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டமே வந்து ஹெல்த் கேருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நாங்க வந்து மராமத்து தான் வேலை பண்றோம், அதனால சில பாதிப்புகள் உங்க உடம்புல இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தொடர்ந்து பேசுவோம். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனா இன்னைக்கு முக்கியமா நாம பேசுனதுல மைய கருத்தாக நாம் பார்க்கிறது காரணம் இல்லா மரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் இல்லாத மரணம்னு எதுவுமே இல்லை. அகால மரணம் அப்படின்றது காலத்தினால் நடக்காத ஒரு மரணம் அப்படின்றது அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த காரணம் ஒவ்வொன்றுக்கும் வந்து பல ஆயிரம் பேர் கம்பெனிகள் வந்து காரணமா இருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து தங்களை அதற்கு காரணமாக சொல்லிக்கொள்ள விரும்பாததுனால் அவங்க எல்லாரும் சட்ட ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் தங்களை தாங்களே பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு என்ன பிளேம் பண்ணாதீங்க, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு அவங்க லீகலா சொல்லிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இன்னைக்கு காரணம் இல்லா மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது, அடுத்த தலைமுறைக்கு நாம நிச்சயமா வந்து அது நம்மளுடைய ஒரு சொத்தாக நாம கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது வந்து இந்த காரணம் இல்லா மரணங்களை வந்து நம்ம சொல்லிட்டு போக முடியும். எப்படி இயற்கையில எல்லாரும் பறக்கிறது எல்லாமே மரணம்னா போய் ஆகணும் அப்படின்னு போகுது, காரணம் இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு அன்ரிசால்வ்டா க்ளோஷரே இல்லாத ஒரு விஷயமா விட்டு போயிடும். அது வந்து உடல் ரீதியில மாத்திரம் இல்ல, மனதளவுலையும் எல்லாரையும் பாதிக்கும். அந்த பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போறோம். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ராட்டை தொடர்ந்து கேளுங்க நண்பர்களே. வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திப்போம்.